ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வாழைப்பழம் சேர்த்து எப்படி ஒரு பாயசம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று எடுத்து நல்லா பழுத்து இருக்குது, ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன், ஏலை போட்டு வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தை நாட்டு சர்க்கரை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாசி பயிரும் நல்லா பாருங்கள், பாசி பயிரும் பச்சரிசி கொஞ்சம் குருணை இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டையும் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் தண்ணி கொதிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நாம் இந்த பாசிப்பருப்பும் இந்த பச்சரிசி குருணையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டையும் கொஞ்சம் நாளி ஊற வச்சுட்டு இந்த தண்ணியில் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை கொதிக்க வச்சு போட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாசி பருப்பும் பச்சரிசி குருணை, இது ஒரு பெருசாக ஒன்றும் அளவு கிடையாது. இப்போ இந்த கரண்டி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பும் ஒரு கரண்டி பச்சரிசி குருணையும் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கழுவி கொஞ்சம் நாள் வச்சுருந்தேன், ஊற வச்சு கழுவிக்கு வச்சுருந்தேன். அதை கூட நம்ம இந்த ஒரு ரோட்டை அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி தான், அதெல்லாம் ஒரு கணக்கெடை நமக்கே தெரியும். தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு ஊற வச்ச அந்த பாசி பருப்பும் பச்சரிசி குருணை இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் சர்க்கரை பாகு சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையில் வெல்லம் இருக்கணும். வெல்லத்தில் மண் கல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படி கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி இப்படி கலக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நமக்கே தெரியும், நல்லா வெந்து வர விட்டு தான் நம்ம சர்க்கரை பாகு அதில் நம்ம சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் நாளி வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பும் அந்த பச்சரிசி குருணையும் போட்டு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், நான் பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன், இந்த வாழைப்பழம் இருக்குது, இது மாதிரி சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பழம் நல்லா பழுத்த பழம் நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் அந்த பழத்தை சின்னதாக அப்படி கத்தியில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த பாசி பருப்பையும் இந்த பச்சரிசி குருணையும் வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. அது வெந்து வர்றப்ப இப்போ நம்ம இந்த வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நாளி அப்படி கொஞ்சம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம கொஞ்சம் முன்னாடியே உப்பு போட்டுருக்கலாம், பரவாயில்ல. இப்போ ஒரு ரெண்டு உப்பு போட்டுக்கிட்டிங்களா, அந்த இனிப்பை கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 உப்பு தான் போட்டிருக்கேன், உப்பு போட வேணாம், ஒரு உப்பு போட்டிருக்கேன், சுவையை எடுத்துக்கணும்னு. அதை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சையும் நெய்யில் பொரிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பயிறு பச்சரிசி சேர்த்து வாழைப்பழம் சேர்த்து நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், வீட்டில் ட்ரை பண்ணலாம். நமக்கு நம்ம வீட்டிலலாம் நிறையா வாழைப்பழம்லாம் வச்சுருப்போம். அதனால் கனிஞ்ச பழமாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம சும்மா சாப்பிட பிடிக்காது. அது கொஞ்சம் பாசி பயிருப்பும் கொஞ்சம் பச்சரிசி குருணை இருந்தால் நான் வேக வச்சுட்டதில் நாட்டு வெல்லம் போட்டு சேர்த்து இப்படி கொஞ்சம் வேக வச்சு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இப்போ சுவையான நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு குழந்தைங்க பெரியவங்கள்லாம் அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குது சுவையான பாசிப்பருப்பு பச்சரிசி குருணை வாழைப்பழம் சேர்த்த பாயசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பயிறு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், நம்ம சும்மா ஈவினிங் சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக இருந்தால் நம்ம கூடவே நம்ம வீட்டில் மிக்சரோ அல்லது இந்த மாதிரி ஒரு காரம் நிறைந்த ஒரு பொருள் இருந்தால் கூட வச்சு கொடுக்கலாம். சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.